ஆடியோ லஞ்சில் பேசி ட்ரோலில் மாட்டின ஒரு 3 பேரை பார்ப்போம். 3வது தனுஷ். குபேரா பட ஆடியோ லஞ்சில் படத்தை பற்றி மட்டும் பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் புலம்பிட்டு இருந்திருப்பாரு. சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது. அடுத்தவங்களை போய் எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறது தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. அப்படி யார் தான் சொல்றாருன்னு தெளிவாகவும் சொல்ல மாட்டாரு. அப்படிங்களா? கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ. அதுவும் ஒரு பேச்சில் இருந்த ஆட்டிடியூட பார்த்து ஒரு கடத்தில் ஆடியன்ஸே ட்ரிகர் ஆயிட்டாங்க. உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம், ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. ரெண்டாவது சூப்பர் ஸ்டார். கூலி பட ஆடியோ லஞ்சில் எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்கும்போது ஷௌபினா பால்டுன்னு சொல்லியிருப்பாரு. அதோட நிக்காம ஸ்ருதிஹாசன் கிளாமர் கேர்ள்னோ அமீர் கான புள்ளன் வர வாய் விட்டுருப்பாரு. ஆக்சுவலா எல்லாரையும் கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி முடிப்பாரு. இதெல்லாம் மட்டும் தவிர்த்திருக்கலாம். அந்த ஆடியோ லஞ்சில் பேசின சில டைலாக்லாம் மீம் டெம்ப்ளேட்டாவே ஆயிடுச்சு. நாகார்ஜுனாவா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதித்தி சங்கர். இந்தியன் 2 ஆடியோ லஞ்சில் பாடிக்கிட்டே ஆரம்பாருன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டிருப்பாங்க. என்ன என்ன எழவி அது. அதை லைவ்ல பார்த்த ஆடியன்ஸ் நிலைமையை பார்த்தா தான் பாவமா இருந்துச்சு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன தர்மசங்கடத்துல ஆளாக்காதமா விடுமா.